Hi friends, இந்த வீடியோல Shadowfax டெலிவரி ஜாப்ல எப்படி ஜாயின் பண்றது, ஒரு நாளைக்கு Shadowfaxல வர்க் பண்ணோம் அப்படினா எவ்வளவு earn பண்ண முடியும், Shadowfaxல ஒரு நாளைக்கு எவ்வளவு இன்சென்டிவ் வந்துட்டு கொடுக்கறாங்க, Shadowfaxல ஜாயின் பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வந்துட்டு தேவைப்படும், Shadowfaxல என்னென்ன டைப்பான ஆர்டர் வந்துட்டு வரும், வரக்கூடிய ஆர்டரை வந்துட்டு எப்படி எடுத்து கம்ப்ளீட் பண்றது, இது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படினா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு Shadowfaxல எப்படி ஜாயின் பண்றது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். Shadowfaxல நீங்க ஜாயின் பண்றதுக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துட்டு தேவையில்லை. உங்களுக்கு ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி உங்ககிட்ட 2 வீலர் லைசன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ஜாபுக்கு வந்துட்டு அப்ளை பண்ண முடியும். Shadowfax டெலிவரி ஜாப் எந்தெந்த சிட்டில வந்துட்டு அவைலபிளா இருக்கு அப்படின்னு சிட்டிக்கான நேம் வந்துட்டு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன். ஸ்கிரீன்ல தெரியுற இந்த சிட்டில நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்க வந்துட்டு அப்ளை பண்ண முடியும். Shadowfax டெலிவரி ஜாப்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வந்துட்டு தேவைப்படும் அப்படின்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேங்க் அக்கவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த ஜாபுக்கு வந்துட்டு ஜாயின் பண்ண முடியும். இந்த டெலிவரி ஜாப்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கு எந்த ஆபீஸுக்கும் நீங்க வந்துட்டு போக வேண்டாம். பிளே ஸ்டோர்ல இருக்கிற Shadowfax டெலிவரி பார்ட்னர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணா மட்டும் போதும். 2 டேஸ்ல நீங்க வந்துட்டு ஜாயின் பண்ண முடியும். இந்த ஆப்புக்கான லிங்க் வந்துட்டு நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்துட்டு இருக்கு. இந்த ஆப்ல வந்துட்டு எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஆப் இன்ஸ்டால் பண்ண அப்புறமா உங்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்க நேம் வந்துட்டு என்டர் பண்ணுங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டுல உங்க நேம் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி வந்துட்டு என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்க ஜெண்டர் வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. நீங்க Shadowfaxல எந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணி டெலிவரி பண்ண போறீங்க அப்படி சொல்லிட்டு செலக்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட பைக் இருக்கு அப்படின்னா பைக்கை வந்துட்டு செலக்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட பைக் இல்ல அப்படின்னா சைக்கிளை வந்துட்டு செலக்ட் பண்ணுங்க. ஆமா, நீங்க Shadowfaxல சைக்கிள்ல கூட டெலிவரி பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஆதார் கார்டு, பேன் கார்டோட ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு போட்டோ வந்துட்டு எடுத்து அப்லோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செல்ஃபி வந்துட்டு அப்லோட் பண்ணுங்க. உங்க ஃபேஸ் தெளிவா தெரியுற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து வந்துட்டு அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ண அப்புறமா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. நீங்க Shadowfaxல வர்க் பண்ணக்கூடிய சிட்டியை வந்துட்டு செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ண அப்புறமா சப்மிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ட்ரைனிங் வீடியோ வந்துட்டு ஷோ ஆகும். ட்ரைனிங் வீடியோவை ஃபுல்லா வாட்ச் பண்ண அப்புறமா உங்க அப்ளிகேஷனை நீங்க வந்துட்டு சப்மிட் பண்ணுங்க. அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுல இருந்து 24 ஹவர்ல இருந்து 48 ஹவர்க்குள்ள நீங்க அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிட்டு உங்க ஐடி ஆக்டிவேட் பண்ணுவாங்க. நீங்க அப்லோட் பண்ணதுல ஏதாச்சும் எரர் இருக்கு அப்படின்னா Shadowfaxல இருந்து உங்களை கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்க அதை ரீ அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். உங்க ஐடி ஆக்டிவேட் ஆன அப்புறமா யுவர் அக்கௌண்ட் கேஸ் பின் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். உங்க ஐடி ஆக்டிவேட் ஆன அப்புறமா மேல இருக்கிற ஆஃப்லைன் பட்டனை கிளிக் பண்ணி ஆன் பண்ணுங்க. செல்ஃபி வந்துட்டு கேட்கும். செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணுங்க. செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ண அப்புறமா உங்ககிட்ட 2 ஆப்ஷன் வந்துட்டு கேட்பாங்க. ஃபுட் டெலிவரியில ஜாயின் பண்றீங்களா இல்ல ஊபர் பைக் டாக்ஸில ஜாயின் பண்றீங்களா அப்படின்னு. ஃபுட் டெலிவரியில நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 299 rupees நீங்க வந்துட்டு பே பண்ணணும். பே பண்ணாதான் நீங்க டியூட்டி வந்துட்டு ஆன் பண்ண முடியும். ஊபர் பைக் டாக்ஸில நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா எந்த ஃபீஸும் நீங்க வந்துட்டு பே பண்ண தேவையில்லை. பட் நீங்க வந்துட்டு லைசன்ஸ் அப்லோட் பண்ணணும், பைக்கோட ஆர்சி புக் வந்துட்டு அப்லோட் பண்ணணும். இந்த மட்டும் தான் நீங்க ஊபர் பைக் டாக்ஸில ஜாயின் பண்ண முடியும். நம்ம சேனல்லையே ஜொமேட்டோ, ஜெப்டோ, ரேபிடோ, ஸ்விக்கி, ஓலா, ஊபர் இதை பத்தி வீடியோ போட்டிருக்கோம். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா போய் பாருங்க. ஃபுட் டெலிவரியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 299 rupees வந்துட்டு பே பண்ணணும். அந்த அமௌண்ட் நீங்கள் ஜிபே, பேடிஎம், ஃபோன்பே யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு பே பண்ணலாம். டியூட்டி ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லாட் வந்துட்டு புக்கிங் பண்ணணும். கீழே இருக்கிற ஸ்லாட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய ஸ்லாட் வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் எந்த டைமில் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த டைமுக்கான ஸ்லாட்டை வந்துட்டு செலக்ட் பண்ணி புக்கிங் பண்ணுங்க. Shadowfaxல 3 டைப்பான ஆர்டர் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஃபுட் டெலிவரி, இ-காமர்ஸ் டெலிவரி, பைக் டாக்ஸி. இந்த 3 விதமான ஆர்டர் நமக்கு வந்துட்டு Shadowfaxல இருந்து கிடைக்கும். ஃபுட் டெலிவரி அப்படின்னா என்னென்ன பிராண்ட்ல இருந்து நமக்கு ஆர்டர் வரும் அப்படின்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அப்பல்லோ ஃபார்மசி, மேஜிக் பின் இதே மாதிரியான பிராண்ட்ல இருந்து நமக்கு ஆர்டர் வந்துட்டு கொடுப்பாங்க. நீங்க இ-காமர்ஸ் ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஹப்புக்கு போயிட்டு ஆர்டரை கலெக்ட் பண்ணி அவங்க சொல்ற பின்கோட்ல நீங்க டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும். Shadowfaxல வரக்கூடிய ஃபுட் ஆர்டரை வந்துட்டு எப்படி கம்ப்ளீட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு ஃபுட் ஆர்டர் வருது அப்படின்னா டோட்டல் அமௌண்ட், பிக்கப் லொகேஷன், ட்ராப் லொகேஷன், டோட்டல் டிஸ்டன்ஸ், எந்த பிராண்ட்ல இருந்து இந்த ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இந்த ஆர்டர் ஓகே அப்படின்னா கீழே இருக்க அக்செப்ட் ஆர்டர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஆர்டர் வேணாம் அப்படின்னா இன்டு மார்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணுங்க. 4 ஆர்டருக்கு மேல நீங்க டினைல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனால்டி போடுவாங்க up to 25 rupees. ஆர்டர் எடுத்த அப்புறமா ஃபுட் பிக்கப் பண்ணக்கூடிய ஹோட்டலோட லொகேஷன் டீட்டெயில் நமக்கு வந்துட்டு ஷோ ஆகும். ஃபுட் பிக்கப் பண்றதுக்கு ஹோட்டலுக்கு போக ரூட் தெரியல அப்படின்னா கீழே இருக்கிற நேவிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேப் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அதை ஃபாலோ பண்ணி ஈஸியாகவே நீங்கள் ஹோட்டலுக்கு வந்துட்டு போக முடியும்.
ஹோட்டல்ல நீங்க ரீச் ஆன அப்புறமா கீழே இருக்கிற அரைவ்டு பட்டனை கிளிக் பண்ணுங்க. அரைவ்டு கொடுத்த அப்புறமா ஆர்டர் ஐடி நமக்கு வந்துட்டு ஷோ ஆகும். நமக்கு ஷோ ஆகக்கூடிய ஆர்டர் ஐடியில லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை ஹோட்டல்ல சொன்னீங்க அப்படின்னா ஃபுட் வந்துட்டு கொடுப்பாங்க. ஹோட்டல்ல இருந்து ஃபுட்டை கலெக்ட் பண்ண அப்புறமா கீழே இருக்கிற கலெக்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆர்டர் எடுத்து கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற கான்டாக்ட் சப்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணி கஸ்டமர் கேரை நீங்க வந்துட்டு கான்டாக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம ஃபுட்டை டெலிவரி பண்ணக்கூடிய கஸ்டமரோட டீடைல்ஸ் நமக்கு வந்துட்டு ஷோ ஆகும். கஸ்டமர் லொகேஷன் போக ரூட் தரல அப்படின்னா கீழே இருக்கிற நேவிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி ஈஸியாவே கஸ்டமர் லொகேஷனுக்கு வந்துட்டு ரீச் ஆக முடியும். கஸ்டமர் லொகேஷன்ல நீங்க ரீச் ஆன அப்புறமா கீழே இருக்கிற அரைவ்டு கஸ்டமர் லொகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கஸ்டமருக்கு கால் பண்ணி ஃபுட்டை கஸ்டமர்கிட்ட கொடுத்த அப்புறமா கீழே இருக்கிற டெலிவரி பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓடிபி வந்துட்டு கேட்கும். கஸ்டமர்கிட்ட இருந்து 4 டிஜிட் ஓடிபி கேட்டு என்டர் பண்ணி சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா டெலிவரி வந்துட்டு கம்ப்ளீட் ஆகும். Shadowfaxல வரக்கூடிய ஃபுட் டெலிவரி ஆர்டரை எப்படி கம்ப்ளீட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். Shadowfaxல நீங்க ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி ஆன் பண்ணக்கூடிய அமௌண்ட் எல்லாமே இங்கே தான் ஆட் ஆகும். இந்த அமௌண்ட்டை நீங்க மேனுவலா உங்க பேங்க்கு வந்துட்டு வித்ட்ரா பண்ண முடியும். உங்க வேலட்ல மினிமம் 100 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா உங்க பேங்க்கு நீங்க வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். வீக்லி 3 டைம் வரைக்கும் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். உங்களுக்கு வித்ட்ரா பண்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த வீக்ல நீங்க ஆன் பண்ண அமௌண்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு சென்ட் பண்ணுவாங்க. இங்க ரேட் கார்டு அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷனை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆர்டருக்கு வந்துட்டு நீங்க எவ்வளவு ஆட் பண்ண முடியும், டிஸ்டன்ஸ்க்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுப்பாங்க, ஃபுட் ஆர்டருக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆன் பண்ணலாம், இகாமர்ஸ் ஆர்டருக்கு எவ்வளோ ஆன் பண்ணலாம், ஸ்டோர் ஆர்டருக்கு எவ்வளோ ஆன் பண்ணலாம், இதே மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு ஆர்டருக்கு எவ்வளோ ஆன் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. Shadowfaxல வந்துட்டு மினிமம் கேரண்டி வைஸில் தான் சேலரி வந்துட்டு கொடுக்குறாங்க. மினிமம் கேரண்டி அப்படின்னா என்ன அப்படின்னா 7லேருந்து 8 ஆர்டருக்குள்ள நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா 300 ரூபாய் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். 7லேருந்து 8 ஆர்டர் நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஒரு 200 ரூபா தான் கிடைச்சிருக்கு அப்படின்னாலும் Shadowfax வந்துட்டு 100 ரூபாய் போட்டு உங்களுக்கு 300 உங்கள் வேலெட்டில் வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க. மினிமம் கேரண்டி வந்துட்டு எவ்வளோ ஆர்டருக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு கொடுப்பாங்க அப்படி சொல்லி பார்க்கலாம். 7லேருந்து 8 ஆர்டருக்குள்ள நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 300 ரூபாய் வந்துட்டு கிடைக்கும். 9லேருந்து 10 ஆர்டருக்குள்ள நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 410 ரூபாய் வந்துட்டு கிடைக்கும். 11லேருந்து 14 ஆர்டருக்குள்ள நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 550 ரூபாய் வந்துட்டு கிடைக்கும். 15லேருந்து 17 ஆர்டருக்குள்ள நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 775 ரூபாய் வந்துட்டு கிடைக்கும். 18லேருந்து 20 ஆர்டருக்குள்ள நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 950 ரூபாய் வந்துட்டு கிடைக்கும். 21லேருந்து 22 ஆர்டருக்குள்ள நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 1100 ரூபாய் வந்துட்டு கிடைக்கும். 23லேருந்து 25 ஆர்டருக்குள்ள நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 1250 ரூபாய் வந்துட்டு கிடைக்கும். 26 ஆர்டருக்கு மேலே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1500 ரூபாய் வந்துட்டு கிடைக்கும். இந்த ரேட் கார்டு வந்துட்டு எல்லா சிட்டிக்குமே வந்துட்டு இருக்காது. ஒவ்வொரு சிட்டிக்கும் டிஃப்ரெண்டான ரேட் கார்டு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கான ரேட் கார்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்க. Shadowfaxல நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரியான வாட்ஸ்அப் குரூப்பில் நம்மளை வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எந்த ஏரியாவில் அதிகமாக ஆர்டர் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம இதை ஃபாலோ பண்ணி அந்த லொகேஷனுக்கு போகிறோம் அப்படின்னா ஆர்டர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாராச்சும் ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆர்டர் வருதா இல்லையா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. Shadowfaxல என்ன மைனஸ் அப்படின்னா கஸ்டமர்ட்ட இருந்து நம்ம கலெக்ட் பண்ற அமௌண்ட்டை வந்துட்டு லேட்டா பே பண்ணோம் அப்படின்னா 50 ரூபாய் வந்துட்டு ஃபைன் போடுறாங்க. கம்மியான அமௌண்ட்டுக்கு அதிக டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஆர்டர் தான் மோஸ்ட்லி நமக்கு அதிகமாக வரும். Shadowfaxல என்ன சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் டெய்லி 1500 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. வீடியோ அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் சொல்றதுக்கு ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.